வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்று வந்த 36வது சாலை பாதுகாப்பு நிறைவு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இந்த விழாவில் போக்குவரத்து காவல் நிலையத்தின் மூலம் விதிமீறலை மீறும் வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி காவல்நிலைய ஆய்வாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அதில் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்நிலைய ஆய்வாளர் கணேசன் மற்றும் மேற்கு பகுதி போக்குவரத்து காவல்நிலைய ஆய்வாளர் செந்தில் கணேசன் மற்றும் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் துணை உதவி ஆய்வாளர் பாஸ்கர் ஆகியோர்களுக்கு சிறப்பாக பணி செய்ததற்கான விருதினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இவர்கள் கரங்களால் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலை கல்லூரியில் முதுநிலை படிப்புகள் துவங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய உயர்கல்வி திட்ட நிதியில் 314.29 சதுர அடியில் 3,67,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கணினி ஆய்வக கட்டிடத்திற்கு திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கணினி ஆய்வக கட்டிடத்தை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இந்த கல்லூரியில் கூடுதல் வகுப்பறை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும் முதுநிலை படிப்புகள் துவங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சரிடம் கல்லூரி நிர்வாகம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு கல்லூரிக்கு புதிய வகுப்பறைகளும் முதுநிலை படிப்புகள் துவங்குவதற்கான அனுமதியும் விரைவில் பெற்றுத்தரப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். விழாவில் உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா, கல்லூரி முதல்வர் ஹென்னா, திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனை வர்மா உள்ளிட்ட விரிவுரையாளர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 48.65 லட்சம் செலவில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகியவற்றிற்கு தனித்தனி வளாகம் அமைக்கும் நோக்கில் புதிய சுற்றுச்சுவர் மற்றும் பள்ளி வளாகத்திற்கு தார் சாலை அமைத்தல் ஆகிய பணிகளுக்காக ரூபாய் 48.65 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் பணிகளை துவங்கும் பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டட கோட்டம் 2 உதவி பொறியாளர் விக்டோரியா, கல்லூரி முதல்வர் ஹன்னா மோனிஷா, இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ், பள்ளி துணை முதல்வர் ஆசிரியர் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், ராஜகுரு, ஜெயக்குமார், பழனி, தங்கம், திருமால், மணி, நாகமுத்து, சகாயராஜ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை ஜெயராம் செட்டியார் தோட்டத்தில் உள்ள சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மேம்படுத்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நகராட்சி மூலம் ரூபாய் 43,18,020 செலவில் பணியை அனிபால் கென்னடி எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உடன் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், ஒப்பந்ததாரர் மோகனசுந்தரம், திமுக தொகுதி அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வம், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜு மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் சுகுமார், சந்துரு, செல்வம், காலப்பன், ராகேஷ், தொழில்நுட்ப அணி கவி, கழக சகோதரர்கள் விநாயகம், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் மேலும் ஒரு சாதனை முயற்சியை நிகழ்த்தினர் யுகேஜி மாணவர்கள். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் புதுச்சேரி அரசின் உதவி செயலாளர் எம்.வி. ஹிரண் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர்ராஜ் அவர்கள் விருந்தினர்களை வரவேற்று பொன்னாடை போர்த்தினார். சாதிக்க வேண்டும் என்ற அக்னி சுடர் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தால் நம்மால் கடினமான விஷயங்களை கூட எளிதாக சாதிக்க முடியும் என்பதை ஆழமாக இளம் மாணவர் மனதில் பதிய வைப்பதில் பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளி தன்னை முன்னிலைப்படுத்தி வருகின்றது. அத்தகைய முயற்சியின் பலனாக சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெற மாஸ்டர் எம். சர்வஜித் தடைகளை தவிர்க்கும் ரோபோவை ஒன்றிணைத்து உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். தன் இலக்கை அடைய அதன் பாதையில் உள்ள தடைகளை கண்டறிந்து அவற்றை தவிர்க்கும் இந்த தொழில்நுட்பம் விண்வெளி ஆய்வு உட்பட பல்வேறு துறைகளில் சிக்கலான சூழல் ஏற்படும் பொழுது பாதுகாப்பாகவும் திறமையாகவும் செயல்பட பயன்பட்டு வருகின்றது.
இத்தகைய ரோபோக்கள் மோதல்கள் மற்றும் சேதங்களை தவிர்க்க உதவுகின்றது. இதனை இவ்விளம் வயதில் 13 நிமிடம் 14 வினாடிகள் 62 மில்லி வினாடிகளில் உருவாக்கி தனித்துவமாக சாதனை படைத்தார். மாஸ்டர் எம் தீக்ஷித் வேகமான கணித கணக்கீடுகளுக்கு உதவும் 1 முதல் 50 வரையிலான சதுர வேர் எண்களின் பட்டியலை 2 நிமிடம் 3 வினாடிகள் 37 மில்லி வினாடிகளில் விரைவாக கூறினார். மாஸ்டர் அசிரியல் லியோன்ஸ் 1 முதல் 200 வரையுள்ள எண்களை 5 நிமிடம் 54 வினாடிகளில் 33 மில்லி வினாடிகளில் வேகமாக எழுதி முடித்தார். மாஸ்டர் லோஹித் 50 ஆங்கில மழலையர் பாடல்களை 7 நிமிடம் 33 வினாடிகள் 34 மில்லி வினாடிகளில் அதிவிரைவாக பாடினார். மாணவர்களின் படைப்பாற்றல் திறன்களை வளர்ப்பதில் முதல்வர் அவர்களின் செயல்பாடுகளை அமைச்சர் அவர்கள் வெகுவாக பாராட்டினர். மேலும் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி இருபாலர் பள்ளியாக உருவாவதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சாதனை படைத்த மாணவர்களை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் வேகமாக பாராட்டி உற்சாகப்படுத்தினர். நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது. முதுநிலை மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு சம்பந்தமான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், முதுநிலை மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பால் புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 3 தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ முதுநிலை படிப்புக்கான 370 இடங்களில் 186 இடங்கள் புதுச்சேரி மாநில வாழ் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடாக வழங்கப்படுகின்றது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் புதுச்சேரி மாநிலத்தின் உரிமையை பறிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பில் உள்ள உண்மைத்தன்மைகளை ஆளுநரும் முதலமைச்சரும் உணர்ந்து உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் சீராய்வு மனுவை சட்ட ரீதியாக தாக்கல் செய்வதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அன்பழகன் கேட்டுக்கொண்டார். உச்சநீதிமன்றத்தின் இடஒதுக்கீடு தீர்ப்பால் அனைத்து இடங்களும் அகில இந்திய இடங்களாக மாற்றப்படும் அபாயம் உள்ளது. அதே சமயத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கட்டண கொள்ளை நடத்தவும் இது வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டார். எனவே மாணவர்கள் இடஒதுக்கீட்டின் வீரியத்தன்மையை புரிந்து கொண்டு வீதியில் இறங்கி போராட மருத்துவ மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பொதுத் தேர்வுகள் குடியரசு தின அணிவகுப்பில் சாதனை படைத்த விவேகானந்தா பள்ளிக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் விருது. விவேகானந்தா கல்விக் குழும தலைவர் செல்வ கணபதி எம்பியிடம் முதன்மை முதல்வர் பத்மா தலைமையில் ஆசிரியர்கள் மாணவர்கள் வாழ்த்து. புதுவையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தமைக்கும் குடியரசு தின ஆண்கள் பிரிவு அணிவகுப்பில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த விவேகானந்தா பள்ளிக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் கேடயம் விருது வழங்கி பாராட்டினார். இதனையடுத்து விவேகானந்தர் கல்விக் குழும தலைவரும் புதுவை மாநில பாஜக தலைவருமான செல்வ கணபதி எம்பியிடம் பள்ளி முதன்மை முதல்வர் பத்மா தலைமையில் ஆசிரியர்கள் மாணவர்கள் வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி மாடலிங் அழகிமான பெண் தனது இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நான் மாடலிங் செய்து வைத்துள்ள புகைப்படங்களை பதிவிறக்கம் செய்து அதை அடையாளம் தெரியாத நபர் ஆபாசமாக சித்தரித்து எனது இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் முகநூல் முகவரிக்கு அனுப்பி என்னிடம் ஆபாசமாக பேசி என்னை உல்லாசத்திற்கு அழைப்பதாக கொடுத்த புகார் மீது சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்ய ஐபஸ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தலைமை காவலர் மணிமொழி, காவலர்கள் அருண்குமார், ரோஸ், லினி மேரி அடங்கிய தனிக்குழு தீவிர விசாரணை செய்ததில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருவாமூர் பகுதியைச் சேர்ந்த ரூபட் சந்துரு என்பது தெரியவந்ததை தொடர்ந்து மேலும் விசாரணையில் அவர் சென்னை தனியார் கம்பெனியில் மேலாளராக பணிபுரிவதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தனிக்குழு சென்னை எழும்பூர் ரயில்வே நிலையத்திலிருந்து புகார் கொடுத்து பெண் பேசுவது போல் பேசி குற்றவாளியை பொறிவைத்து மடக்கி பிடித்தது சைபர் கிரைம் போலீஸ். இதனைத் தொடர்ந்து அவனிடமிருந்து மொபைல் போனை பிடுங்கி சோதனை செய்ததில் 32க்கும் மேற்பட்ட பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து அவர்களுக்கு அனுப்பி உல்லாசத்திற்கு அழைத்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவன் மீது ஆன்லைன் மூலம் பெண்களின் புகைப்படங்களை வைத்து ஆபாசமாக சித்தரித்து பெண்களை மிரட்டி உல்லாசத்திற்கு அழைத்ததன் காரணமாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.